Hi everybody, welcome to Limba. Happy Diwali wishes to you all. Today we are going to learn about parts of speech in English. There are 8 parts of speech in English. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சென்டென்ஸ் அப்படின்னா அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு. அந்த ஒவ்வொரு வேர்டும் அதோடைய யூஸும் அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ அதைத்தான் நம்ம இங்கிலீஷில் பார்ட்ஸ்னு சொல்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இப்போ பார்த்தா அது என்னென்னு பார்த்தோம்னா நவுன், adjective, pronoun, verb, adverb, preposition, conjunction and interjection. இந்த 8 தான் வெரி வெரி பேசிக் டு build a sentence. இப்போ இதில் இந்த 8 பார்ட்ஸையும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோமானா கிடையாது. நம்ம எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி சென்டென்சஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில பார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம கண்டிப்பாக வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ்க்கு உயிரோட்டம் இருக்கும். அதை வேர்பை தான் என்னென்னு சொல்லுவோம், ஹார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சென்டென்ஸில் அந்த வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் கிடைக்காது நமக்கு. அதுதான் மெயின். அது தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கலி. அண்ட் தென் இப்போ வாட் இஸ் அ நவுன்? நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தா அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பெயர் சொல்லணும்னு தமிழில் சொல்லுவோமா இல்லையா, நேம், ஜஸ்ட் அ நேம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன் அப்படின்னா நேம். இப்போ நேம்னா என்னது, நேம் ஆஃப் அ பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஒரு திங்கோட நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு அனிமலோட நேமாக இருக்கலாம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், நவுன்னு சொல்லுவோம். இப்போ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அஜெக்டிவ். அஜெக்டிவ்னா என்னென்னா அந்த அஜெக்டிவ் நவுனை டிஃபைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா that will give extra information about the noun. இப்போ நவுன் அந்த பொருளோ ஏதோ ஒன்று சொன்னால் இல்லையா, நான் ஒரு நேமோ, ஒரு பர்சன் நேமோ, ஒரு பிளேஸ் நேமோ, திங்கோ, அனிமலோ, எதை பற்றியாவது நம்ம பேசுவோம் அதிகமாக, அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் என்னென்னு சொல்லுவோம் அஜெக்டிவ். அதை இப்போ சொன்னோம்னா ஹீஸ் அ கை அப்படின்னா சிம்பிளி அது அவன் ஒரு ஆள் அப்படிங்கிறது. ஹீஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கை அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது அஜெக்டிவ். அவனை பற்றி எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. சரியா, அதுதான் அஜெக்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளோட ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். இப்போ மேலாக இருந்ததுன்னா ஹீ, ஃபீமேலாக இருந்தால் ஷீ, நிறைய பேர் இருந்தாங்கன்னா தேர்ட் பர்சன்ஸாக இருந்தால் தே, இப்போ நம்மன்னு சொல்லுவோமா இல்லையா வி, அப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம், ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தா வேர்ப். தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் அ சென்டென்ஸ். அதுதான் என்னன்னு சொன்னேன் ஆல்ரெடி, தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அது இல்லாமல் சென்டென்ஸ்க்கு உயிரோட்டம் கிடையாது. ஹார்ட் இல்லாமல் எப்படி வாழ முடியும் இல்லையா, அது மாதிரி தான். இட் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன். ஆக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேர்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜஸ்ட் நமக்கு இந்த 2 வேர்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளில் பாருங்கள், வி லேர்ன்ட் ஹிந்தின்னு இருக்கா, இதில் வி ஹிந்தி அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது, என்னது வி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே வி லேர்ன்ட் ஹிந்தி, அந்த லேர்ன்ட்டுங்கிற அந்த வேர்ப் இருந்ததுன்னா தான் get the right meaning of the sentence. அதே மாதிரி தான் மற்ற சென்டென்சஸும். cat is a pet animal, they have courage அப்படிங்கிறது எல்லாமே இந்த வேர்புக்கு ஈஸுங்கிறது be வேர்ப்னு சொல்லுவோம். have have verbs அதில் வரும். அடுத்தது அது நம்ம டீப்பாக வேர்ப்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலர் ஒரு தனி செக்ஷன் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். டீப்பாக கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அடுத்தது adverb. adverbங்கிறது அது ஒரு வேர்ட் which defines a verb, an adjective or another adverb. இது வேர்பை டிஃபைன் பண்ணும், அட்ஜெக்டிவை பண்ணும், இல்லைன்னா இன்னொரு அட்வர்பியே பண்ணும். அப்படின்னா வேர்பை டிஃபைன் பண்ணும்போது எப்படின்னா அந்த ஒர்க் எப்படி நடந்தது, வேர்ப்னா என்னென்னு பார்த்தோன்னா சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கு எப்படி பண்ணினாங்க, எப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயம் வேர்பை டிஃபைன் பண்ணுற அட்வர்பு. அதே அட்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணும்போது அதோட டிகிரி, இப்போ அழகாக இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அட்வர்பையே டிஃபைன் பண்ணுறதுனா ஆல்ரெடி அது எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த எக்ஸலன்சி திருப்பியும் வெரி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறது. அது திருப்பி அது அட்வர்ப்னு சொல்லுவோம். ஸோ அட்வர்புங்கிறது என்னென்னா தட் வில் டிஃபைன் அ வேர்ப், அன் அட்ஜெக்டிவ் ஆர் அன் அனதர் அட்வர்ப். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுங்கிறது ஒரு கனெக்டிவ் வேர்டு. அது என்ன பண்ணுன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் ஜாயின் பண்ணும். அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்கிறதா இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா the lesson is in the book. இப்போ
இதில் வந்து இந்த லெசன்கிற அந்த நவுனுக்கும் த புக் அப்படிங்கிற இந்த நவுனுக்கும் இருக்கிற என்ன ரிலேஷன்? இப்போ த லெசன் ஈஸ் த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? லெசன் இஸ் த புக்குனா புக்கு தான் லெசன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவோம். ஆனால் அந்த இன்னுங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் இருந்ததுன்னா தான் இந்த லெசன் வந்து அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் அ கனெக்டிங் வேர்ட் விச் கனெக்ட்ஸ் டு நவுன்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். ரெண்டு வேர்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை சொல்லக்கூடியதாக இருக்கும். சேம் வே த கேட் இஸ் ஆன் த டேபிள். இப்போ த கேட் இஸ் ஆன் த டேபிள். வேர் இஸ் த கேட்? த கேட் இஸ் ஆன் த டேபிள். ஆன்கிறது தான் ப்ரிப்போசிஷன். தட் இஸ் த கனெக்டிங் வேர்ட் ஹியர். தட் இஸ் வாட் வி கால் அஸ் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனும் ஒரு கனெக்டிவ் வேர்ட் தான். ஆனால் அது ரெண்டு சென்டென்சஸை ஜாயின் பண்ணும். இல்லைன்னா ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நவுனு, ரெண்டு குரூப், அந்த மாதிரி ரெண்டு ஜாயின் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ராகவன் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நவுனை மட்டும் ஜாயின் பண்ணுது. இல்லைன்னா ரெண்டு ஆக்ஷன்ஸை ஜாயின் பண்ணுறதா இருக்கிறது ஒரு ரெண்டு சென்டென்ஸுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ் பட் குக் இட். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பட் குக் பண்ணுவேன். பட் வந்து கன்ஜங்ஷன் ஹியர். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது கன்ஜங்ஷன். இது இன்டர்ஜெக்ஷன். அது வந்து அது எக்ஸ்பிரஸஸ் சம் சடன் ஃபீலிங். நம்ம எக்ஸ்க்ளமேஷன் பார்த்தோமா இல்லையா, அதே தான். அந்த எக்ஸ்க்ளமேஷனுக்கு முன்னால் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்லா, சா, ஹரா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் லெக்சிக்கல். அதாவது அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. பார்த்தீங்கன்னா போய் டிக்ஷனரி எடுத்து அலாஸ்னு என்ன மீனிங்னு தொலைவினீங்கன்னா அதுக்கு ஒன்றும் இருக்காது. அது வந்து ஒரு வேர்டு தட் வில் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் இமோஷன். அது இப்போது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் எப்படி சொன்னால், ஐயா நீங்கள் வரீங்களா அப்படின்னா அது சந்தோஷம். ஐயாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? நமக்கு ஒன்றும் கிடையாது. அது ஐயான்னு சொன்னால் நம்ம சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஐயோ அப்படின்னா சம்திங் வென்ட் ராங், ஸோ ஐயோ சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். அலாஸ், ஐயோக்கு என்ன அர்த்தம்? ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஜென்ரலாக கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான அர்த்தத்துக்கெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லுவோம் நம்ம அந்த வார்த்தைகளை இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அதுதான் வந்து இந்த இன்டர்ஜெக்ஷன். இது எல்லாமே நம்ம இந்த ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோமானா கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். இதில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில பார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி டிப்பு பார்த்தீங்கன்னா, டிப் ஃபார் த டே இஸ் த வேர்ட் திங்குன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா, நவுனில் நேம் ஆஃப் அ திங். அந்த திங் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வி கேன் ஹியர், சீ, டச், டேஸ்ட் ஆர் ஸ்மெல். இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, அதனால பண்ணக்கூடிய எல்லா இதுவும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? திங்குன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து சம்திங் தட் வி கேன் திங்க் ஆஃப் பட் கேனாட் பெர்சீவ் பை த சென்சஸ். அதை தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு திங்க் பண்ண மட்டும் முடியாத பற்றி, பட் வி கேனாட் பெர்சீவ் இட். பார்க்க முடியாது சென்சஸ் வச்சு இப்போ பார்க்குறதுனா கண்ணு தான். நமக்கு அந்த பார்க்குற ஒர்க் பண்ணுறது கண்ணு தான். ஸோ அந்த கண்ணில் பார்க்க முடியாது அந்த விஷயத்தை. இப்போ அழகு அப்படின்னு என்னென்னா வி கேன் டிஃபைன் இட். பட் அந்த அழகுனா இப்படி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும், ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான் என்னென்னு சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுதான் வந்து இங்கே நான் திங்குன்னு பர்டிகுலராக மீன் பண்ணுறது. திங்கில் எதெல்லாம் வருது? ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வி கேன் see, hear, touch, taste or smell. நெக்ஸ்ட் வந்து the thing that we can think of and then we cannot perceive by our senses. அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்? திங்குன்னு சொல்லுவோம். அதுவும் திங் தான். ஸோ அதுக்கும் நேம் பண்ணலாம். அதுகளையும் அதைத்தான் சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து மிஸ் நிஷா, மிஸ்டர் காசிநாதன், மிஸ் நிபிலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் ஆஃப் யூ. இந்த வார குவிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ. Again I am wishing you all a good, happy and safe Deepavali. Happy Diwali. Bye bye. Take care.